போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சு, போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஒண்ணு மக்கள் தெரிஞ்சுக்கணும், போக்குவரத்து நெரிசல் காட்பாடினால அல்ல, சித்தூர்ல இருந்து ராணிப்பேட்டை செல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக மூடப்பட்டு அந்த சாலையில் இருக்கக்கூடிய அத்தனை கனரக வாகனம் இன்னைக்கு காட்பாடியில தான் போயிட்டு இருக்கு. அதை பார்த்த அமைச்சர் அவர்கள் உடனே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னை அண்ணன் ஜெகத்ரட்சகனை அழைத்து உடனடியாக காட்பாடிக்கு ரயில்வே மேம்பாலத்துக்கு மற்றொரு பாலத்தை கொண்டு வந்து கொடுன்னு சொன்னார். கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் அதுக்கான பிரச்சனை எழுப்பி கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் செலவுல அதுக்கு 2வது பாலத்துக்கும் டெண்டர் விடப்பட்டு வேலைகள் துவைக்கப்பட்டிருக்கின்ற செய்தியும் இந்த மேடையில் நான் பதிவு செய்யறேன். சன்பீம்ல இருந்து காரணாம்பட்டு வரை, காரணாம்பட்டிலிருந்து அதே மாதிரி பூட்டுத்தாக்கு வரை அதுக்கு ஒரு ரிங் ரோடும் அமைச்சு கொடுத்திருக்காரு நம்ம அமைச்சர் அவர்கள். இந்த மாதிரி கேட்ட திட்டங்கள் எல்லாம் காட்பாடிக்கு வந்திருக்கு.